வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம இசை தாலி பிரித்து கோர்க்கும் ஃபங்க்ஷனுக்கு நம்ம விசால் கையை வர வச்சு விசால் கையால் தாலியை மாட்டிக்கிடாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா, ஏண்டி என்ன பொய் சொல்லி நீ இப்போ இங்கே வர வச்ச, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசையை அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் இசையை பிடிச்சி விசாலை தள்ளி விசால் இசைக்கு மேலே கிடக்குது இருக்கிறாங்க. என்ன என்ன நீங்கள் விட மாட்டீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் மேலே இருக்கிறீங்க, நீங்கள் எலும்புங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் செயினை மாட்டிக்கிடுது. என்ன நம்ம பிரிக்கணும்னு நினச்சாலும் நம்ம செயின் ஒட்டிக்கிடுதா பார்த்தீங்களா? நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவை இதுவே நிலப்படுத்தி காட்டுது. என்ன விஷால், என்ன எப்படி நீங்கள் என்னை ஓட ஓட வேண்டாம் வேண்டாம் நீ தள்ளி போனாலும் விதி நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாம். இப்போ கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா? உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்கள் தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது விசால் அப்படின்னு அந்த இடத்துல பேசுதை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீஜா. நம்ம என்னது நம்ம கோட்டை கணக்கெல்லாம் தப்பாக போகுது. விசால் என்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் ராகவ கல்யாணம் பண்ண சுச்சுவேஷன் வந்த பிறகு இந்த இசை அவ்வளோ தூரம் விசாலை மாற்றி வச்சு இப்போ ரெண்டு பேருமே பெட்டில் ஒன்றா ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர். இதை பார்க்கவே எனக்கு கூசுது. சுபத்ரா குடும்பத்தில் ஒருத்தர் கூட நல்லா இருக்கக்கூடாது. அப்படி இருக்க நேரம் இந்த இசைக்கு விசால் கூட ரொமான்ஸ் கேட்குதா, அதை என்னால் அலோ பண்ண முடியாது அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். கடைசி நேரத்தில் தாலி பச்சி கோக்க இசைக்கு தாலியை மாட்டி நம்ம விசால் விடுறாங்க. எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி இப்போ நடக்குது அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா கோபட நேரம். என்ன ஸ்ரீஜா பார்க்குற, இது கடவுள் போட்ட முடிச்சு அந்த தம்பிக்கும் இசைக்கும் உள்ள உறவு, அதை யாராலையும் பிரிக்க முடியாது. நீ விசால் வாழ்க்கையில் இசை இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு நீ எவ்வளோ தூரம் பண்ணாலும் அதெல்லாம் நடக்கும். அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வாழ்க்கையும் யாராலையும் மாற்ற முடியாதுமா. நீ நினச்சாலும் மாற்ற முடியாது. அவங்க ரெண்டுக்குள்ளே வெறும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் செருப்பை எடுத்து அடிச்சதுக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னு என் விதியில் இருக்குது. அவன் என்ன தவிர வேறு யாரையும் பார்க்க கூட மாட்டான் அப்படின்னு நம்ம லவ் பண்ண நேரம் அந்த விசாலை நினச்சோம். ஆனால் இந்த விசால் நம்மளை விட பெரிய கில்லாடியாக போல் இருப்பான் போல். நான் தான் ஏமாத்து பேரொழியாக லவ் பண்ணேன்னா இவையனும் நம்மளை ஏமாத்திருப்பானோ. அதனால தான் உண்மையான லவ் நம்ம மேலே இல்லாததுனால தான் இந்த இசைவாணிக்கு மனசில் விசாலுக்கு மனசில் இசைவாணி வர முடிஞ்சுது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜா நினைக்கிறாங்க. ஆனால் விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்க நேரம் சரி. இப்போ இசையும் விசாலும் ரூமுக்கு போயிருக்காங்க. அவங்க ரூமில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அன்னைக்கு என்னென்னா அந்த சிந்தாமணி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொன்னான். ஆனால் நடந்ததெல்லாம் பார்த்தம்போது இப்போ தாலி பிரித்த கோக்க ஃபங்க்ஷனில் அவன் சந்தோஷமாக இசை காலத்தில் தாலியை மாட்டி விட்டான். இதை பார்க்க நேரம் என் வேறே கப்புன்னு எரியுது. அதே நேரம் இப்போ ரூமில் போய் நம்ம வேவ் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல போகிறாங்க. அப்போ தான் என்னடி நினச்சிக்கிட்ட அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் நம்ம விசால் இசைவாணிகிட்ட கேட்குறாங்க. அப்போ என்ன நினச்ச விசால், எதுக்காகடி பொய் சொல்லி என்ன இப்போ நீ இங்கே வர வச்ச அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். என்ன நான் பொய் சொன்னேன், எதுக்காக நீங்கள் வந்தீங்க இங்கே? ஒரு 4-5 பேர் உங்கள் அம்மாவை திட்டது மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தாலி பிரித்த கோக்க ஃபங்க்ஷனில் இப்படி தான் பொண்ணு காவல் இருக்குமா அப்படின்னு கேட்க நிலைமைக்கு போனனால உங்கள் அம்மாவுக்கு ஒரு அவமானம்னா என்னால் சும்மா இருக்க முடியுமா விசால்? நான் தான் மருமகளாச்சே, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல நேரம். நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கரி போட்டு என்னை இங்கே வர வச்சேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இசையை பிடிச்சி தள்ளி விடாங்க பெட்டில் விசால். நம்ம இசை விழுந்திருக்க அவங்க மேலே அப்படியே படார்னி விழுறாங்க நம்ம விசால். உடனே என்ன விசால் இப்போ நீங்கள்
நீங்கள் தான் என் மேலே வந்து விழுந்திருக்கீங்க. இதை பாருங்கள், நம்ம 2 பேர்த்துக்கும் உள்ள உறவை நிலைப்படுத்துறதுக்கு நம்ம 2 பேர்த்துக்கு செய்யணும், இதில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்ல அந்த ரொமான்ஸை வந்து நம்ம ஸ்ரீஜா மறைஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இங்கே 2 பேர்த்துக்கும் ஒரே கசமுசாவாக தான் இருக்குது. நம்ம என்னென்னா இவங்க 2 பேரும் அடித்தா முடிச்சானி சண்டை போடுவாங்கன்னு அந்த சிந்தாமணிக்கு பேச்சு கேட்டுட்டு இருந்தா. ஆனால் இங்கே நம்ம வந்து உஷாரா இல்லாட்டா இவங்க 2 பேரும் பிள்ளையே பெற்றுருவாங்க போல் இருக்குத அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம விசாலை பார்த்து நீங்கள் எலும்புங்க, நம்ம செயினை வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நான் எங்கே எலும்புறேன், நான் எலும்ப தான் ட்ரை பண்ணேன் இசை, ஆனால் என்னால் எலும்ப முடியலப்பா, ஏன்னா என் செயினை மாட்டிக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், பார்த்தீங்களா நம்ம 2 பேர்த்த உறவை இதே வந்து நிலப்படுத்துது. நம்ம எவ்வளோ தான் விலகி போனாலும் நம்ம போக முடியாது விசால், 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போம். அதை வந்து புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு வந்து நீங்கள் தான், உங்களுக்கு நான் தான், இந்த நிலை உங்கள்கிட்ட வந்தால் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒட்டு கேட்டுட்டு நம்ம ஸ்ரீஜா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து சுபத்ரா பார்க்குறாங்க. என்ன சுபத்ரா எதுக்காக இப்போ விசால் இசை ரூமில் வந்து ஒட்டு கேட்குறா, இது சரியில்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சுபத்ரா ஸ்ரீஜா அங்கே என்ன அப்படின்னு வந்து கத்துறாங்க. உடனே வந்து அரண்டு போனாங்க ஸ்ரீஜா. என்ன இப்போ சுபத்ரா கண்ணில் பட்டுட்டோமே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து நினைக்க நேரம் தான் நம்ம இசையும் விசாலும் எலும்புங்க அத்தை குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னால் முடியலடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசைக்கிட்டு கழுத்தில் வந்து உள்ள சேனில் கொத்தி நம்ம விசாலோட சேனை சேர்த்து 2 பேருமே அப்படியே வந்து கடார்னு பிடிச்சி ஒரு கட்டத்தில் எலும்புறாங்க. நம்ம விசால் ரூமில் வந்து நம்ம சுபத்ரா எட்டி பார்க்க நேரம் 2 பேருமே அப்படி சேர்ந்து வந்து கட்டி பிடிச்சது மாதிரி வந்து தெரியுது. அதை பார்த்த உடனே சுபத்ரா, ஒரு மாப்பிள்ளை பொண்டாட்டி சேர்ந்து ஒரு ரூமில் இருக்கிற நேரம் நீ இப்படி எட்டி பார்க்கறது தப்புன்னு உனக்கு தெரியாதா ஸ்ரீஜா அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை வெளுத்தெடுக்கிறாங்க. ஓ ஸ்ரீஜா, நம்ம ரூமில் என்ன நடக்கும் நீ வந்து எட்டி பார்க்க அளவு போயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசை வராங்க. அதே நேரத்தில் நம்ம விசாலையும் இசையையும் பார்த்துக்கிட்டு, இந்த பாருங்கள் எதுவானாலும் ரூமை பூட்டி வச்சுட்டு இருங்க, இந்த பாருங்கள் இப்படி வந்து ஒட்டு பார்க்க கேட்கக்கூடிய விஷயம் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸ்ரீஜா, அது உனக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. திட்ட வாங்கிட்டு நம்ம ஸ்ரீஜா ரூமுக்கு போகிறாங்க. இங்கே வந்து ராகவ் வந்து என்ன அம்மா உன்னை திட்டி அனுப்புனாங்களா, இப்படி தான் எந்தி இசைக்கும் விசாலுக்கும் இடையில உள்ள உறவை நீ என்ன செய்து பிரிக்கணும்னு நினச்சாலாம் முடியாது. கூடிய சீக்கிரம் வண்டவாளத்தையும் தண்டவாளாக்கி இந்த வீட்டை விட்டு ஒன்றை சீக்கிரமாக வெளியே விரட்டுவேன். அது என்னோட வேலை, பார்க்கலாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுன்னா, பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை நான் தூக்கில் தொங்க வச்சு நடுகாலுக்குள்ளே உங்கள் அம்மா சாகணும், அதுதான் என்னோட வேலை. அதை நான் நடத்தி காட்டாமல் இந்த வீட்டிலேருந்து போக மாட்டேன்டா, பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எங்கள் அம்மா அன்னைக்கு இறந்தது மாதிரி உங்கள் அம்மா இறக்கணும், நீங்கள் எல்லாம் துடிக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தோடையே வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து பார்க்குறாங்க. இந்த திட்டத்தை நடக்க விடாமல் நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து ராகவ் நினைக்கிறாங்க.